வாஸ்துகிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாஸ்து சின்னதுரை. இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம ஒரு பூமி பூஜை போடுறதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம பார்ப்போம். அதாவது பூமி பூஜை அப்படின்னா வீட்டு உரிமையாளரோட நம்மளுக்கு கணவன் மனைவி 2 பேர்த்தோட ஜாதகமும் நம்ம வாங்கிக்கிட்டு தான் அதுக்குண்டான தாராபலன் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். ஆல்ரெடி நம்ம அவங்களோட ஜாதக விஷயங்கள் 4ஆம் பாவம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ஏன்னா வீடு கட்டுறதுக்கு உண்டான விஷயங்கள் 4ஆம் பாவம் தான். அந்த 4ஆம் பாவம் நல்லா இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம வீடு கட்ட முடியும், குயிக்காக நம்மளுக்கு முடியும். அதே சமயத்தில் நம்மளுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு முடியும். அப்போ நம்மளுக்கு கிரகப்பிரவேசம் வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு தாராபலம் தான் முக்கியம். சரிங்களா? அப்போ அவங்களுக்கு உண்டான நட்சத்திர விஷயங்கள் எடுத்து தாராபலங்கள் பார்க்கணும். எப்போவுமே ஒரு ராசி கட்டத்தில் நம்மளுக்கு இது நம்மளுக்கு சித்திரை, இது வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. அப்போது இது இதுதான் நம்ம காலபுருஷ தத்துவத்துக்கு விஷயம் மேஷம். அப்போ இந்த மேஷத்திலிருந்து இந்த மூளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 மாதமும் நாம் அவங்களுக்கு உண்டான விஷயத்தை கொடுக்கக்கூடாது. அப்போ பார்த்திங்கன்னா இது ஆனி மாதம், இது நம்மளுக்கு புரட்டாசி மாதம், இது மார்கழி மாதம், இது பங்குனி மாதம். இந்த 4 மாதத்துலேயும் எந்த தேதிகளும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடாது. ஆல்ரெடி நம்ம வாஸ்து நாள் கூட நம்மளுக்கு அந்த மாதத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க. மீதி 8 மாதத்தில் தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த 8 மாதத்துலையும் இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு நம்மளுக்கு 4ஆம் மாதம் அப்படிங்கிற ஆடி மாதம் நம்மளுக்கு எடுக்கக்கூடாது. இதுக்கு 8ஆம் மாதம் அப்படிங்கிற நம்மளுக்கு கும்பம் அப்படிங்கிற நம்மளுக்கு மாசி மாதத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடாது. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே 3, 6, 8, 12 இந்த மாதங்கள் நம்ம எப்போவுமே வீடு கட்டுறதுக்கு 4ஆம் பாவம் அப்படிங்கிறத வீடுங்க. இந்த கடகத்துக்கு உண்டானது 3, 6, 8, 12 இந்த மாதங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. இந்த மாதங்களில் நம்ம அவங்களுக்கு தேதியை கொடுக்கக்கூடாதுங்க. மற்ற மாதங்களில் தான் நம்மளுக்கு தேதிகளை கொடுக்கணும். அதுவும் வாஸ்து நாள் நம்மளுக்கு வருஷத்துக்கு 8 நாள் வருங்க. அந்த வருஷத்துக்கு 8 நாளும் ஒவ்வொரு நாளைக்கு சனிக்கிழமை வந்துடும், ஒவ்வொரு மாதம் நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை வந்துடும். அதை நல்லா தவிர்த்துக்கணும். அதே மதியான நேரங்களில் நம்மளுக்கு டைம் வரும். அவங்க வாஸ்து டைம் மதியான நேரங்களையும் வரும். அதையும் நம்ம தவிர்த்துக்கணும். ஏன்னா கண்ணை மூடிட்டு வாஸ்து நாள் அப்படின்னா அன்றைக்கி நம்ம கால் போடக்கூடாது. அப்போ அவங்களுக்கு உண்டான தாராபலம் என்னவோ, அன்னைக்கு உண்டான நாட்கள் என்னவோ அதை பார்த்து தான் நம்ம போடணும். சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு பூமி பூஜை போடுற விஷயங்கள். அதே சமயத்தில் பெரியவங்களை நம்ம கூட்டி வச்சுக்கணும். அந்த கவக்கோல் இருக்கும் பார்த்திங்களா, நம்மளுக்கு 3 கிளையாக இருக்கும். இது பாலக்கோலில் 3 கவையாக இருக்கும். அதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். பால் வாங்கிக்கணும், நவதானியம் வச்சுக்கணும், பழம், பால், அதாவது பழம், தேங்காய் இந்த விஷயமெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் வாங்கிட்டு தான் நம்மளுக்கு எப்போவுமே பங்காளி வகையாகவும் மாமச்சன வகையாகவும் நம்மளுக்கு பூஜை போடும்போது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ஒரு வீட்டுக்கு அதை தான் நம்ம பாலாலயம் அப்படிங்கிறதும் நம்ம அதுக்கு முன்னாடியே இடம் தேர்வு செஞ்சுக்கிறோம், மேப் ரெடி பண்ணிக்கிறோம். இதெல்லாம் பண்ணிட்டு தான் ஈசானியத்தில் தான் நம்ம விஷயத்தை நம்ம பாலக்கால் போடணும். சரிங்களா? இது பாலக்கால் போட்டோடனே ஃபஸ்ட் டைமு நம்ம மணல் நம்ம ஈசானியத்தில் ஒரு 2 செட்டி 3 செட்டி கொட்டிக்கிட்டு மீதி எல்லாமே தென்மேற்கில் தான் நம்மளுக்கு மணல் கொட்டணும். எல்லாமே கொண்டு போய் ஈசானியத்தில் கொண்டு போய் கொட்டிடுவாங்க. ஒரு 2 லோடு மணலை கொண்டு போய் ஈசானியத்தில் கொட்டிட்டாங்கன்னா அங்கே வெயிட் ஏறி போயிடும். அப்புறம் எப்படி வேலை நடக்கும்? அதனால் அங்கே கொட்டவே கூடாது. எக்காரணத்தை கொண்டு தென்மேற்கில் தான் கொட்டணும். தென்மேற்கில் கொட்டிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வேலைகளை ஆரம்பிக்கணும். ஏன்னா தென்மேற்கில் வெயிட் இருந்ததுனா தான் குயிக்காக வேலை நடக்கும். உங்களுக்கு சாங்கி பிரகாரம் நம்ம ஈசானியத்தில் ஒரு 2-3 செட்டி இருக்கணும் அப்படின்னா ஓகே, நீங்கள் 2-3 செட்டி மணல் கொண்டு போய் அங்கே வச்சுக்கலாம். இது எல்லாமே கொத்தனார் தான் இந்த பூஜை முறைகளை செய்யணும். வீட்டுக்காரர் ஓரமாக தான் நின்று பார்க்கணுங்க. சரிங்களா? கொத்தனார் வேலை பார்த்தா தான் நம்மளுக்கு சிறப்பு. அப்புறம் தான் நமக்கு பால் ஊற்றுறது, மற்ற மஞ்சள் கும்பம் நட்டுறது, மற்ற விஷயங்கள்லாம் 5 பேர் 7 பேர் 9 பேர் அது கொத்தனார் சொல்லுவாருங்க. இது மாதிரி பூமி பூஜை போடுறதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கணும். சரிங்களா? இது மாதிரி இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அப்படின்னா நம்மளை தொடர்பு கொண்டீங்கன்னா நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் ஆய்வு பண்ணிவிட்டு அவங்களுக்கு உண்டான கணவன் மனைவி விஷயங்கள் சரியாக இருந்ததுன்னா மட்டுமே இது சரியாக நடக்கும். இல்லைன்னா பல பிரச்சனைகள் தொடர்ந்து அந்த வீடு கட்டும்போது வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம தீர்க்கவே முடியாது. ஒவ்வொன்றும் லேட் ஆயிரும். கால் போடுறதே பிரச்சனை அப்படின்னா மற்ற விஷயங்கள் லேட் ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை தடுத்துக்கிட்டோம்னா சிறப்பாக நம்மளுக்கு நடத்தி கொடுக்கலாம். சரிங்களா? மிக்க நன்றிகள். வணக்கம்.